அனைவருக்கும் வணக்கம். இது இளைஞர்களின் விழிப்புணர்வுக்கான ஒரு பதிவு. தென்காசி மாவட்டம் தளிர் திப்பனம்பட்டி கிராமம் என்ற அமைப்பு 20 மரக்கன்றை தொடங்கி நட்டு வளர்த்தோம். இப்போ 1000 மரக்கன்றுல வந்து நிற்கும். பல பகுதிகளில் வந்து இப்போ பசுமை வந்து பரவி பல்வேறு இளைஞர்கள் வந்து பசுமை பண்ணி ஆச்சிட்டு வராங்க. நம்ம தளிர் அமைப்பு வந்து எப்போ உருவானுச்சு அப்படின்னா 2016 பிப்ரவரி 14ஆம் தேதி முதல் வாரத்தில் நாங்கள் வந்து துவங்கினோம். ஒரு 10 தன்னார்வர்கள் சேர்ந்து மரக்கன்றுகளோ இந்த பகுதிகளில் தான் நாங்கள் வந்து மரக்கன்றுலாம் நட்டோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மரக்கன்றுகள் வைத்து அந்த வைத்த தண்ணீர் பராமரிப்புகள் வந்து மேற்கொண்டே வந்தோம். இப்போ எங்களுடைய ஊர் குளமான நாராயணப்பேரி குளக்கரை மற்றும் கைகண்டார் கோவில் குளக்கரை இதுவரை பார்த்தீங்கன்னா 800க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நாங்கள் நட்டு பராமரிச்சுட்டு வரோம். வெறுமன மரத்தில் நட்டுறதுக்கு மட்டும் இல்லாமல் வார வாரம் பராமரிப்பு வாரம் பார்த்தீங்கன்னா 20 தன்னார்வர்கள் குறைந்தபட்சம் வந்து நினைச்சவங்கன்னா கலந்துக்கிடுவாங்க. இதுக்கு எப்படி நிதி உதவி வருதுன்னு அடுத்த ஒரு கொஸ்டின் வரும். எதுவும் கவர்மெண்ட் கொடுக்கலங்க. இல்லாமல் எங்களுடைய மக்களுடைய பேர் ஆதரவு, நிதி ஆதரவு, கடின உழைப்பு ஆதரவு மற்றும் சமூக வலைதள நண்பர்கள், கல்லூரி நண்பர்கள் மற்றும் வெளிநாட்டு வாழ் தோழர்கள் எல்லாரும் தான் எங்களுக்காக என்ன பண்ணுறாங்க, நிதி உதவிகள் வந்து அழைத்து வராங்க. நாங்கள் நேரத்தை செலவு பண்ணுறோம், அவங்க எங்களுக்காக பணத்தை வந்து என்ன செலவு பண்ணுறாங்க. இதுக்கிட்டே பார்த்தீங்கன்னா தளிர் பசுமைப்பு வந்து ரூபாய் 1 லட்சம் மதிப்புள்ள வாகனமும் நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம் வாங்கியிருக்கோம். வாட்டர் டேங்கோட அதை வச்சு நாங்கள் தண்ணீர் ஊற்றுவோம். எங்களுக்காக வாரம் தண்ணீர் தரணும் இல்லையா, மரக்கன்று ஊற்றுருக்கு. அது யார் பண்ணுறா அப்படின்னா கைகண்டார் கோவில், எங்களுடைய குளத்து கரையில் இருந்த கைகண்டார் கோவில் நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா 14,000 லிட்டர் தண்ணி வாரம் எங்களுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா தராங்க. அந்த அப்பேற்பட்ட கடின உழைப்பு தன்னார்வர்களின் அர்ப்பணிப்பானால தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2016 பிப்ரவரியில் வச்ச மரக்கன்று 2020 எப்படி ஒய்யாரமாக வந்து காதுது. இதெல்லாம் அதான் 2 பக்கமுமே பார்த்தீங்க அப்படின்னா மரக்கன்றுகள். இது அந்த சின்ன மரக்கன்றுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு வாரமும் யாருக்காவது பிறந்தநாள் வரும்போது அந்த பிறந்தநாள் மரக்கன்று என்று நாங்கள் நடுவோம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்தநாள் மரக்கன்று தான். இது ஒரு மரக்கன்று. இப்படி எங்கள் குளக்கரைகள் அந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் அந்த வழியில் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 400 மரக்கன்றுலாம் நாங்கள் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் வந்து மரக்கன்று நட்டு வரோம். இப்போ நாங்கள் எப்படி நட்டு வந்து ஃபேஸ்புக்கில் போட்ட உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா பல்வேறு ஊரில் இருந்து குறிப்பாக குறிப்பன்குளம் என்ற இளந்தளிர் அமைப்பினர் வந்து எங்களுடைய தோழர்கள் தான். குறிப்பன்குளம் பகுதி இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருந்து ஒரு 30 மரக்கன்று நட்டு இப்போ 2000 மரக்கன்று நட்டு பராமரிச்சுட்டாங்க. குறிப்பன்குளத்தை பார்த்து அடுத்து என்னது ரெட்டியார்பட்டி, வாகைக்குளம் போன்ற பல்வேறு பகுதி எங்களுடைய ஊராட்சியை சார்ந்த சென்னல்தா புதுக்குளம் தோழர்கள், ஆரியங்காவூர் பகுதி தோழர்கள், இப்படி ஊரை சார்ந்த தோழர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இளைஞர்களே ஒரு சமூக பொறுப்புணரோட பழகிட்டாங்க. அதுதான் பாராட்டணும். இப்போ பெரியவர்கள் என்ன பண்ணுறாங்க, இளைஞர்லாம் சும்மா தண்ணி அடிச்சுட்டு போவான், கேம் விளையாடுறது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இப்போலாம் அப்படிலாம் கிடையாது. அது வந்து ஒரு டைம் பாஸ்க்கு தான். அந்த காலத்துலேயும் பெரிய ஆளுக்கு இளைஞராக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, தேவையில்லாமல் நேரத்தை செலவஞ்சவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ இளைஞர் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஆக்கப்பூர்வமான ஒரு சேவைகள் வந்து நிறைய பேர் சேவை ஆற்றிட்டு வராங்க. அது எங்களுடைய தளிர் பசுமை அமைப்பு ஒன்று. அது தளிர் பசுமை அமைப்பு முதன்மையானது என்பது எங்களுக்கு ஒரு பெருமிதம். அதுதான் ஒரு மிக முக்கிய. இந்த மரக்கெல்லாம் பாருங்க, இப்போ 5 வருஷம் வாரம் தண்ணீர் ஊற்றின அந்த வாழாங்கொட்டை மரக்கன்று, அரச மரக்கன்று பாருங்களேன், 5 வருஷங்கன்னு எவ்வளோ அழகா வந்துட்டு. இதே மாதிரி தான் நீங்க வேற ஒன்றும் இல்லைங்க, பராமரிப்பு முக்கியம். மரத்தை வச்சவன் தண்ணீர் ஊற்றாது உண்மைதான். யாரு அது வந்து வளரும் எப்படி மரக்கன்று என்பது ஒரு குழந்தை போலதான். அப்படியே அடிச்சு அப்பப்போ ஒடிச்சு வளர்த்து அளவுக்கு ஒரு 5 வருஷத்துல கொண்டாந்துருக்காங்கன்னா அது வந்து மக்களுடைய ஆதரவு நம்மளுடைய சமூக ஆர்வல தொண்டு. அந்த மரக்கன்று வளர்ப்புல பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து எதிர்ப்பும் வரும், ஆதரவும் வரும். நம்ம அந்த ஆதரவை மட்டும் ஒரு பூஸ்டப்பா வச்சுக்கிடணும். எதிர்ப்புன்ற சொல்லவே கூடாது. ஒரு மாற்று கருத்து தான். அக்காண்டி அவங்க பேசுறது ஒரு நல்ல விஷயம் தான். மாற்று கருத்தை வந்து என்ன எடுத்துக்கிட்டு அதையும் மதிச்சு நாங்க என்ன பண்ணுவோம், ஏன்னா நீங்க தண்ணிலாம் நீங்க எப்படி ஊத்துவீங்கலாம் பாருங்க அப்படின்லாம் சில மாற்று கருத்து நண்பர்கள் சொன்னாங்க. அதுக்காக என்ன பண்ணோம், ஊத்தி இந்த அளவுக்கு வளர்த்துருக்கோம் பாருங்க. வளர்த்ததுனால நிழல் நமக்கு அருமையா இருக்கு பாருங்க. இந்த வெயிலுக்கு நிழல்ல நின்று என்ன பண்ண ரிலாக்ஸா எல்லாம் பேசலாம். இந்த ரோட்ல நாங்க ஒரு சில நேரம் வரும்போதெல்லாம் ஃபேமிலியோட அந்த நிழல்ல இளைப்பாருவாங்க. அந்த மார்க்கெட்டிங் எம்ப்ளாயிஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில நேரம் அந்த வேலை நாட்கள்லாம் வந்து இளைப்பாருவாங்க. அப்பமெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அதுதான் ஒரு வெற்றிங்க. வெற்றி என்பது அதான் ஒரு இப்ப நம்ம மரக்கன்று வச்சதுனால எந்த அளவுக்கு ஒரு நல்லா இருக்கு. புங்கை மரம் பாருங்க, என்ன அழகா பச்சை பசேன்னு இருக்கு. இப்படிதான். ஸோ இதே மாதிரி தாங்க நாங்க உங்ககிட்ட சொல்றது என்ன அப்படின்னா, களம் இறங்குங்க. ஃபர்ஸ்ட் துவங்கக்கு தாங்க உண்மையிலே கடினமா இருக்கு. நாங்களாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 20 மரக்கன்று வாங்கி வச்சுக்கிட்டு 1 மாசம் சும்மா கிடந்தோம். என்ன செய்ய, நடலாமா, யாரை கூப்பிட, மக்கள் வருவாங்களா, தன்னார்வர்கள் வருவாங்களா, சரி களம் இறங்கும் அப்படின்னு தான் நம்முடைய விவோ நம்முடைய எங்கள் தளிர் தந்தை வருவாய்த்துறை அதிகாரி
காத்தியராஜனை ஒரு நல்ல ஒரு எங்களை ஒரு ஊக்குவிச்சுனர் வாங்க அப்படின்னு சொல்லி போவோமா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வந்தோம். ஒரு நாள் வந்ததுக்கு பலம் அதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஆதரவு இருந்தது. வழியில போறவங்களாம் உதவி பண்ணுவாங்க, கண்முன் தெரியாதவங்களாம் உதவி பண்ணுவாங்க. இப்ப எங்களால களம் இறங்கி பண்ண முடியல, நீங்களாவது பண்றீங்களா வச்சுக்கிடுங்க அப்படின்ட்டு நீங்க அதுக்காக தான் நீங்க ஐயோ உதவி கிடைக்குமா அப்படின்லாம் என்ன செய்யாதீங்க, யோசிக்காதீங்க. தைரியமா களம் இறங்குங்க. வாரத்துல ஒரு நாள் நீங்க பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு உதவி பண்ணதுக்கு ஆள் வருவாங்க. நீங்க பண்ண வேண்டியது மரங்களை நடுங்க. வாரத்துக்கு இவ்வளவு மரக்கன்று நடணும் அப்படின்ட்டு மரக்கன்று நட்டீங்கன்னா பாருங்க 5 வருஷத்துல எப்படி இருக்கு பாருங்க, என்ன அழகா இருக்கு. நிச்சயமா இன்னொரு 5 வருஷத்துல இதை விட இன்னும் பெருசா வரும். நாங்க வந்து மரக்கன்று வந்து பாத்தீங்கன்னா வாரம் எப்படியாவது பாருங்க, இங்க பாருங்க இன்னைக்கு ஒரு காலையில மரக்கன்று நட்டுருக்கோம். இது அடுத்த 5 வருஷத்துல பெரிய மரமா மாறிடும். இதே மாதிரிதான் தைரியமா நீங்க களை இறங்குங்க. வாரத்துக்கு ஒரு 2 மணி நேரம் டயத்தை நீங்க என்ன பண்ணுங்க, செலவு பண்ணுங்க. கட்டாயம் மரக்கன்றுகள் நடுங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். மறக்காம எங்களுடைய தளிர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வருகின்ற நாட்களில் பல வீடியோக்கள் வரும், பயனுள்ள வீடியோக்கள் வரும். தளிர் திப்பனம்பட்டி கிராமம். நன்றி.